Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. எடப்பாடி பழனிசாமியுடைய டெல்லி பயணம் எதை சார் உணர்த்துகிறது? பாஜகவோடு இணக்கமாக எதிர்காலத்தில் கூட்டணி வைத்துக் கொள்வோம் என்கிற ஒரு உறுதிப்பாட்டோடு தான் இந்த சந்திப்பே நடைபெற்றிருக்கிறது. அதிமுக ஒருங்கிணைப்பு என்பது சாத்தியமா சார்? அதை பாஜக மீண்டும் பண்ணுவாங்களா? நிச்சயமா அது சாத்தியம். எப்படி சார் சொல்ல வரீங்க? ஆனா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் தடையா இருக்காரு. இது எடப்பாடி பழனிசாமி இதுவரை பாஜக கூட்டணியும் வேண்டான்னு தானே சொல்லிட்டு வந்தாரு. அப்புறம் இன்னைக்கு வேணும்னு சொல்றாருல்ல. சீமானும் கூட இந்த கூட்டணியில் இணைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு சார். அதாவது சீமான் எப்படி சார் இந்த கூட்டணிக்குள்ள வருவாரு? அது நீங்க ஏன் முடிவு பண்றீங்கன்னு கேக்குறேன். நீங்க என்ன சீமானோட பவர் ஆஃப் அட்டானியா? இல்ல சார், சீமான் என்ன சொல்லி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பாஜக வந்து மனித குலத்தின் விரோதின்னு சொன்ன சீமான் வந்து எப்படி இருந்து இந்த பாஜக அதே பாஜக அவருக்கு பல விதத்துல உதவி இருக்கிறாங்க இல்லையா? அண்ணாமலை ஃபேக்டர் எப்படி சார் இருப்பாரா? இல்ல வந்து அவர் ஒரு ஃபேக்டரே கிடையாது. அது பாஜக தலைமை தானே முடிவு பண்ணணும். அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஈகோ இருக்கும்போது அந்த ஒரு காம்பினேஷன் நான் சொல்றேன்ல, முதல்ல அரசியல்னு வந்துட்டா மானம், ரோசம், சூடு, சொரணம், வெக்கம் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, இருக்காது. அதனால இது வந்து அதிமுகவுக்கு தான் பாஜக தேவை, பாஜகவுக்கு ஒன்றும் அதிமுக தேவையில்லைங்கிறதெல்லாம் இல்லை. இருவரும் இணைந்து பயணித்தால் மாநிலத்தை ஆளுகிற வாய்ப்பு அதிமுகவுக்கும் முழுமையாகவும், மத்தியில ஆளுகிற வாய்ப்பை பாஜகவுக்கு முழுமையாகவும் பெறுகிற வகையில இருவரும் பலன் பெறலாம். திமுக தோக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த அதிமுக பாஜக கூட்டணி தேவைன்னு சொல்றீங்களா சார்? ஆமா. ஆதானியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அதிமுகவுடைய முன்னாள் எம்பி திருமதி KC பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி டெல்லி விசிட் தான் தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. சமீபத்தில் டெல்லியில் கட்டப்பட்ட அதிமுகவுடைய அலுவலகத்துக்கு போறேன்னு தான் சொல்லியிருந்தாரு. அமித்ஷா பற்றியெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அதை பற்றியெல்லாம் இல்லை, நான் வந்து கட்டடத்தை பார்க்க தான் போறேன்னு சொல்லியிருந்தாரு. நேற்றைக்கு இரவு ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக அமித்ஷா வீட்டில் வந்து ஆலோசனை நடைபெற்றிருக்கு. இன்னைக்கு டெல்லி ஏர்போர்ட்டில் வந்து செய்தியாளர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. கூட்டணியை பற்றி நான் பேசவே இல்லை, மக்கள் பிரச்சனையை பற்றி தான் பேசினேன். நிதி ஒதுக்கீடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதே போல் வந்து டாஸ்மார்க் விவகாரத்தில் நீங்கள் மிக தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் பேசின எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியுடைய டெல்லி பயணம் எதை சார் உணர்த்துகிறது? இல்லை, அவர் சொன்னது எல்லாமே நடந்திருக்கலாம். பாஜகவோடு இணக்கமாக எதிர்காலத்தில் கூட்டணி வைத்துக் கொள்வோம் என்கிற ஒரு உறுதிப்பாட்டோடு தான் இந்த சந்திப்பே நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாலாறு தேனாறு ஓடிச்சே என்ன? அன்றைக்கெல்லாம் அமித்ஷாவை சந்திக்கலை. அப்போ இன்றைக்கு சந்திப்பது என்பது தேர்தல் கூட்டணியும் ஒரு விஷயமாக அங்கம் பெற்றிருக்கலாம். கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிற மற்ற பிரச்சனைகள் பற்றியும் அவர்கள் பேசியிருக்கலாம். ஓகே சார். பாஜகவோடு கூட்டணியே வைக்க மாட்டோம், பாஜகவின் கூட்டணி வைத்ததன் காரணமாக நாங்கள் வந்து தோற்றோம் அப்படின்னு அதிமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் பலரும் பேசியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது அமித்ஷாவுடைய சந்திப்பு, பாஜக கூட்டணிலாம் சொல்ல வரீங்க. எதை நோக்கி சார் எடப்பாடி பழனிசாமி போயிட்டு இருக்காரு? எடப்பாடி பழனிசாமியை ப்ரெஷர் பண்ணுறது யார் சார்? எல்லா முன்னாள் அமைச்சர்களுமே பாஜகவோடு கூட்டணி வேண்டும் என்றுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல வற்புறுத்தி வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு விஜயோடு போலாமான்னு ஒரு ஆசிலேஷன் வந்து இருந்தது. இன்றைக்கு அது சரியா வரல என்பதால் பாஜகவோட கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு முடிவுக்கு அவரும் வந்திருக்கார். விஜய் கடைசி வரைக்கும் வருவாரும் ஒரு நம்பிக்கையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாரு. ஸோ இப்போ விஜய் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு பாஜகவை தேர்ந்தெடுத்ததற்கு என்ன சார் காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இப்பவும் விஜய் ஒருவேளை பின்னாடி வந்ததுன்னா அவருடைய முடிவுகள்ல ஏதேனும் மாறுதல்களாக கூட வந்து இருக்கலாம். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு. சரி, அதனால வந்து விஜயோடு இதுவரை நடந்த பேச்சுவார்த்தைகள்ல ஒரு நல்ல முடிவு எட்டப்படலை. பாஜக தரப்புல ஒரு செகண்ட் ஆப்ஷனாக இருந்தது. அந்த ஆப்ஷனுக்கு இன்றைக்கு ஒரு முன்னெடுப்பு நடந்திருக்கு. 2021 பாஜக தரப்பு வந்து 90 சீட்டு வரைக்கும் கேட்டாங்க. 30க்குள்ள தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தாரு. இப்போது ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11% வந்து பிஜேபி வச்சிருக்காங்க. என்டிஏ வந்து கிட்டத்தட்ட 18% வச்சிருக்காங்க. பாதிக்கு பாதி கேட்பாங்களே, எடப்பாடி கொடுப்பாரா? அப்படியெல்லாம் பாதிக்கு பாதி எல்லாம் கேட்கவும் மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. போன தடவை 30 கொடுத்தா இந்த முறை ஒரு 20 கொடுப்பாங்க. அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா பாஜக? இல்ல, அவர்கள் வாக்கு வங்கிக்கு அவ்வளவுதானே வந்து வரும். அது அதாவது அமைவது அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு அமைக்கிற ஆட்சியாக இருக்கும். அதிமுகவுக்கு தேவை அது. ஓகே, அதிமுக தலைமையிலானதான் கூட்டணி, முழுமையான அதிமுக ஆட்சியாக அது அமையணும். ஓகே, ஒன்றுபட்ட அதிமுகவாக அது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கூட்டணி என்பது வெற்றி கூட்டணியாக அது அமையும்.
ஆளுகிற திமுகவை வீழ்த்துகிற ஒரு கூட்டணியாக அது அமையும். ஒன்றுபட்ட அதிமுக அமையுமா சார்? இது வரைக்கும் பல்வேறு ஸ்டேட்மெண்ட் வந்து எடப்பாடி பழனிசாமிகள் ஒருங்கிணைப்பதற்கு அவர் மட்டும் தான் தடையா இருக்காரு. அதுதான் கலையும் பயிரும் எப்படி ஒன்றாக வளர முடியும், விசுவாசியும் பாஜகவோடு 26லயும் கூட்டணி இல்லை, 29லயும் கூட்டணி இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க. பேசியிருந்தாருல்ல, சொன்னார் சார். ஆனா இப்போதைக்கு அண்ணாமலை பத்தி என்னெல்லாம் பேசுனாங்க சார்? அரசியல்ல மானம், வெக்கம், ரோசம், சூடு, சொரணை இதெல்லாம் பார்க்கவே கூடாது. அந்தந்த நேரத்துக்கு எது வெற்றி ஒண்ணுதான் கண்ணுக்கு தெரியணும். அதை நோக்கி எல்லாரும் பயணிப்பாங்க. 2021 போதே அதிமுகவை ஒருங்கிணைத்தால் மட்டும்தான் அவங்களால மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் அமித்ஷா சொன்னார். லீலா பேலஸ் நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், தினகரன் அவர்கள் எல்லாருமே வந்து ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக வரணும்னு பலமுறை வந்து கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காரு. அதிமுக ஒருங்கிணைப்பு என்பது சாத்தியமா சார்? அதை பாஜக மீண்டும் பண்ணுவாங்களா? நிச்சயமா அது சாத்தியம். எப்படி சார் சொல்ல வரீங்க? ஆனா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் தடையா இருக்காரு. இது எடப்பாடி பழனிசாமி இதுவரை பாஜக கூட்டணியும் வேண்டான்னு தானே சொல்லிட்டு வந்தாரு. ஆமா, அப்புறம் இன்னைக்கு வேணும்னு சொல்றாருல்ல. அதுவும் ஓப்பனா சொல்லலையே சார். எது தேர்தல் நேரத்துல சொல்லுவோம், கொள்கை வேறு இல்லாம எதுக்கு அங்க சந்திக்க போறாரு? தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல சார். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல பிரச்சனையே இல்லாம இருந்துதான். இந்த நிதி எல்லாம் 4 காலத்துல இப்ப திடீர்னு 2025 ஜனவரி டு மார்ச் மாசத்துக்குள்ளதான் பிரச்சனை வந்துருச்சான். அப்ப 24 டிசம்பர் வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து பாலாறும் தேனாரும் ஓடிக்கிட்டு இருந்ததா. இப்போ மத்திய அரசு வந்து திமுகவுக்கு ரொம்ப பிரஷர் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பல நிதிகள் கொடுக்காம வச்சிருக்காங்க, மும்மொழி கொள்கையை அமல்படுத்துங்கன்னு பிரஷர் பண்றாங்க. இதை பத்தி முன்னாடி எந்த காலத்துல பாஜக இருமொழி கொள்கையை வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் அவங்க என்றைக்கும் சொல்றதான். எந்த காலத்துல மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு கேட்ட நிதியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க? திமுக அங்கம் வகித்த ஆட்சி காலத்துல கூட, மத்தியில் அங்கம் வகித்த ஆட்சி காலத்துல கூட தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள் கொடுக்கப்படலாம். அன்றைக்கு மத்தியில திமுக ஆட்சி அமைத்திருந்த பொழுதும், ஆட்சியில பங்கு பெற்றிருந்த பொழுதும், அன்றைக்கு அந்த மொழி கொள்கைகள் என்று வருகிற பொழுது தேசிய கட்சிகளின் பார்வையா வேற இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில கட்சியினுடைய பார்வைகள் வேற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பன்னெடுங்காலமாக தொடர்கிற பிரச்சனைகள். இதற்காக போல கூட்டணி ஒன்றுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிருக்காம எடுத்துக்கலாமா சார்? எல்லா விஷயங்களுக்கும் சேர்த்து போயிருக்கலாம்னு வச்சிருக்கலாம். சமீப காலமாக அதிமுகவுடைய முகாம் டைரக்டா எடப்பாடி மீது கிடையாது, அவருக்கு நெருங்கிய வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெய்டெல்லாம் நடத்தினாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ரெய்டின் காரணமாக தான் எடப்பாடி பழனிசாமி பணிஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் பலரும் வைக்கிறாங்க. அது சரியா? அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அது ஒரு காரணமா இருக்கலாம். இப்போ ரெண்டாவது, நமக்கு வேற கூட்டணி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் பாஜக தேவைன்னு நினைக்கலாம். பாஜகவுக்கும் இந்த முறையே அவங்களுக்கு வந்து டெல்லியில மெஜாரிட்டி கிடைக்கல, 240 சீட்டு தான் கிடைச்சது. ஒருவேளை கூட்டணி வச்சிருந்தா 270 சீட்டு மேல வந்து வந்திருக்கலாம். அப்ப இன்னும் 2029ங்கிற போது 4வது முறை அவர்கள் தொடர்ச்சியாக ஆள்வதற்கு வாய்ப்பு கேட்டு மக்களை அணுக வேணும். அப்ப வட மாநிலங்கள்ல ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் தென் மாநிலங்கள் கை கொடுக்கணும். அதுல தமிழ்நாட்டில் இந்த முறை எதுவுமே இல்லை. அடுத்த முறைக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 சீட்டுக்கு மேல கிடைக்கணும், வெற்றி பெறணுங்கிற நிர்பந்தம் அவர்களுக்கும் இருக்கலாம். அதனால இது வந்து அதிமுகவுக்கு தான் பாஜக தேவை, பாஜகவுக்கு ஒன்றும் அதிமுக தேவையில்லைங்கிறதெல்லாம் இல்லை. இருவரும் இணைந்து பயணித்தால் மாநிலத்தை ஆளுகிற வாய்ப்பு அதிமுகவுக்கும் முழுமையாகவும், மத்தியில ஆளுகிற வாய்ப்பை பாஜகவுக்கு முழுமையாகவும் பெறுகிற வகையில இருவரும் பலன் பெறலாம். ஓகே சார். 21ல 2 பேரும் ஒன்னாதான் கூட்டணியில இருந்தாங்க, ஆனால் அந்த பலன் கிடைக்கலையே சார். 21ல கிடைக்காத பலன் 26ல கிடைச்சிருமா அதிமுக பாஜக? அன்றைக்கு ஏற்பட்ட சில தவறுகளை இந்த முறை ஏற்படாம பார்த்துக்கலாம். அன்றைக்கு திமுக மீது ஒரு 10 ஆண்டு காலம் அதிமுக தொடர்ந்து ஆட்சி செய்திருந்தது. கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் ஒரு புது தலைவராக உருவெடுத்திருந்தார். அன்றைக்கு பாஜகவும் சில இந்துத்துவ கொள்கைகள்ல ரொம்ப அதி தீவிரத்தோடு இருந்தாங்க. அதிமுகவும் அந்த ஆட்சியில இருந்தாங்க. அதனால சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இன்னும் அதை விட கடுமையான சூழ்நிலைகள்ல விஜயும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பிரிக்கிற பொழுது திமுகவுக்கு கடுமையான அந்த ஆன்டி இன்கம்பன்சி, அரசாங்கத்துக்கு எதிரான சூழ்நிலைகள் அதிகமா இருக்கு. அப்ப இந்த கூட்டணி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு 5 கார்னர் கான்டெஸ்டா இருந்தாங்க, டிஎம்கே ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. ஸோ அதனால திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுக்களை நாம் வந்து ஒருங்கிணைக்கணும். அதற்காக தான் இந்த அதிமுக பாஜக போட்டியா தான் இருக்கும். சீமானும் கூட இந்த கூட்டணியில் இணைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு.
சார் அதாவது சீமான் எப்படி சார் இந்த கூட்டணிக்குள்ள வருவாருங்க? அது நீங்க ஏன் முடிவு பண்றீங்கன்னு கேக்குறேன். நீங்க என்ன சீமானோட பவர் ஆஃப் அட்டானியா? இல்ல சார், சீமான் என்ன சொல்லி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பாஜக வந்து மனித குலத்தின் விரோதின்னு சொன்ன சீமான் வந்து எப்படி இருந்து இந்த பாஜக அதே பாஜக அவருக்கு பல விதத்துல உதவி இருக்கிறாங்க இல்லையா? என்ன சார் உதவி இருக்காங்க தெரியல. நம்ம பேசுனா நல்லா இருக்காது. ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்றேன். ஓகே, இந்த கூட்டணிக்குள்ள சீமானும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க? வந்தால் நல்லா இருக்கும், வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றோம். ஓகே சார், அண்ணாமலை ஒரு ஃபேக்டர் இருக்கு சார். அதாவது மீண்டும் அதிமுகவோட கூட்டணி என்றால் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுவேன்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் ஒரு ஈகோ மோதல் இருக்கு. நீங்க கேட்கலாமே, அண்ணாமலை ராஜினாமா பண்ண சொல்லி நீங்க கேட்கலாம்ல. பத்திரிகையாளர்கிட்ட தானே சொன்னாரு. நீங்களும் பத்திரிகையாளர் தானே, கேளுங்க. இப்ப எல்லா பத்திரிகையாளரும் இன்னைக்கு உடனே அண்ணாமலை பார்த்து கேட்கணும், எப்பங்க ரெசிக்னேஷன் பண்றீங்கன்னு கேட்கணும். இன்னைக்கு ஈவினிங் இஃப்தார் பார்ட்டி இருக்கு சார், நிச்சயம் கேட்போம். ஆமா, பிரஸ் சந்திச்சா கேளுங்க. அண்ணாமலை ஃபேக்டர் எப்படி சார் இருப்பாரா இல்ல வந்து அவர் ஒரு ஃபேக்டரே கிடையாது. அது பாஜக தலைமை தானே முடிவு பண்ணணும். ஓகே, அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஈகோ இருக்கும்போது அந்த ஒரு காம்பினேஷன் நான் சொல்றேன். முதல்ல அரசியல்னு வந்துட்டா மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, இருக்காது. தலைவர்கள் அளவுல வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஒர்க் அவுட் ஆனாலும் களத்துல ஜெல்லாகல, தொண்டர்கள் 2 பேரும் இணைஞ்சு போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து 2021 நாம பார்த்தோம். அதே மாதிரி இப்பயும் அமைஞ்சிருச்சுன்னா அது வந்து ஒரு சிக்கல் தான். அதாவது அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு சுயமாக ஆளுகிற கட்சியாக இந்த கூட்டணி அமையணும். ஒன்றுபட்ட அதிமுக உருவெடுக்க வேண்டும். இதெல்லாம் நடக்கிற பொழுது நிச்சயமா அண்ணாமலை கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் எதிர்காலத்திலேயாவது. இதெல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமா வெற்றி வாய்ப்புகள் பெரிய அளவுல இருக்கும். இணக்கமான சூழ்நிலைகள், தொண்டர்கள் கள சூழ்நிலையை உணர்ந்திருக்கிறாங்க. இந்த கூட்டணிக்குள்ள வேறு எந்த கட்சிகள் சார் இருக்க வாய்ப்பு இருக்கு? அதுதான், அதாவது விஜய் தனித்து விடப்படுவார். சரி, இன்றைய திமுக கூட்டணி வெர்சஸ் அதிமுக கூட்டணி என்கிற அளவுல களம் அமையும். அதிமுக நீங்க யாரு சேர்த்துக்கோங்களா? தேமுதிக எல்லாரும் சேர்த்துக்கங்கன்னு சொல்றேன். 3 கார்னர் கான்டெஸ்ட் அவங்க பார்வைப்படி. ஆமா, 3 கார்னர்லாம் இருக்காது. விஜய் வந்து காணாம போயிடுவார். இந்த அலையில விஜய் காணாம போயிடுவார். டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் இங்க வந்து களம்னு சொல்ல வரீங்க. பாஜக மேல தமிழ்நாடுக்கு ஒரு அவர்ஷன் இருக்கு. ஒரு இந்துத்துவ சக்தி, பெரியார் மன்னன் தமிழ்நாடு சொல்றாங்க, ஒரு அவர்ஷன் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி சார் வந்து இதை ஏத்துப்பாங்க, மக்கள் ஏத்துப்பாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இல்ல, எனக்கே இருக்கு. நிறைய அதிமுகல பாஜக எதிர்ப்பாளர் என்று மிகப்பெரிய அளவுல அறியப்பட்டவன் நான். ஆமா, ஆனால் நம்முடைய அந்த முடிவுகள் ஆளுகிற திமுகவுக்கு ஆதரவாக சென்று விடக்கூடாது. அப்ப நம்ம அந்த சித்தாந்தத்தை, இது வந்து வருகிறது தேர்தல், அதான எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லிட்டு. சொல்றேன்ல, அதான். அப்ப இந்த முறை தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை அதிமுக பயன்படுத்திக் கொள்வதில் தவறில்லை. ஓகே, தேர்தலுக்கு பிறகு அந்த தேர்தலையே ஆளுகிற கட்சியாக தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கிற வகையில தான் இது கட்டி அமைக்கப்பட வேண்டும் இந்த கூட்டணி. ஓகே சார், ஆனாலும் அண்ணாமலை சமீப காலமாக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை மட்டும் பேசல, பாமகவுடைய பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் அது மட்டுமே பேசினாரு. பாஜக ஆட்சி அமைக்கும்னு சொல்லி பேசினாரு. தமிழிசை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏர்போர்ட்லயும் தாமரை மலரும் மலரும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க கட்சி வளரணும், ஆளணும்னு அவங்க ஆசைப்படுறதுல தப்பு இல்லையில. இல்ல சார், ஆனாலும் கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டு கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்ன சார், அப்படி 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 ஒரு முன்னெடுப்பு நடந்தால் அது பலன் அளிக்காது. ஓகே சார், அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. முழுமையான அதிமுக ஆட்சியாக இருக்கணும். பாஜக என்ன டிமாண்ட் வைப்பாங்களா சார்? அதிக சீட்டு கேட்பாங்க. கடந்த முறை கேட்டதை இந்த முறை அதிகம் கேட்பாங்க. பாதிக்கு பாதி கூட கேட்கலாம் இல்லையா? பூராமே அவங்க 234 கூட கேட்டு வச்சுக்கலாம்ல. அதுக்கு தனிச்சுதான் சார் நிக்கணும், அப்படியே நின்னுக்கலாம்ல. இல்ல, ஏன்னா கூட்டணி உறுதின்னு நீங்க சொல்றீங்க. கடந்த முறையே 90 சீட்டு கேட்டாங்க. இப்போ எங்களுக்கு வந்து 18% நாங்க கேட்கறது தானே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? 23 தான் கொடுத்தாங்க. அவ்வளவுதான் கொடுத்தாங்க. ஆனாலும் அதிமுக இப்ப ரொம்ப மோசமான ஓட் பேங்க்ல இருக்காங்க. ஒரு மோசமானதாகவும் இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு சார். 44ல இருந்து 23க்கு வந்திருக்காங்க சார். அதெல்லாம் திருப்பி 44ல இருந்து 54 கூட போயிடும். அது அரசியல் எதுவும் இப்ப நீங்க ஜெயலலிதா அம்மாவே தோற்றாங்க, அதுக்கப்புறம் மீண்டும் ஆட்சியை பிடிக்கலையா? ஓட் பேங்க் சரியில்லை சார். 28% இருந்தது, அதுக்கப்புறம் அது 48% உயரலையா?
உயர்ந்துச்சு சார். அதே இது இப்போ நடக்கும். அங்க 44 இருந்து ஏடிஎம்கேக்கு 23 வந்திருக்கு. அதிமுக 23 இருந்து 63 கூட உயரலாம். இல்ல பாஜக வந்து 3ல இருந்து 18 வந்திருக்காங்களே, அந்த அளவுக்கு வந்து சீட்டு கேட்பாங்க. 18ல இருந்து 1% கூட போயிடலாம். அதனால இதெல்லாம் தேர்தலுக்கு தேர்தல் மக்கள் மனநிலை வந்து மாறுபடுது. இட்ஸ் a variable factor, it's not a fixed factor. ஓகே, அதாவது நிரந்தரமான அது எண்ணிக்கை அல்ல. தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடுகிறது தான் அந்த வாக்கு சதவீதம். பல மாநிலங்கள்ல வந்து பாஜக வந்து மாநில கட்சிகளை அழித்து விட்டு தான் அந்த இடங்கள்ல வந்து வளர்ந்துருக்காங்க. எல்லா மாநிலங்கள்லயும் அதான் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அதை பாதுகாத்து அதிமுகவுக்கு அந்த நிலை ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ளுகிற முன்னெடுப்புகளை அதிமுகவில் இருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இந்த இயக்கத்தில் பயணிக்கிற என் போன்றவர்கள் அதை தடுத்து நிறுத்துவோம். இத எடப்பாடி பண்ணுவாரா சார்? நீ கட்சிக்கு எல்லாருமே இப்ப அவரு அதிமுக காரர் தாங்க. கட்சியை விட்டு வெளியே அதெல்லாம் எல்லாம் நாங்க அதிமுகல தான் இருக்கோம். யார் சொன்னா கட்சி? அது எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக தான். அது என்னது, எனக்கு அவர் அங்கீகாரம் தேவையில்லை. அது ஓகே. ஆனால் இப்போயும் ஏன்னா எம்ஜிஆர் அங்கீகரித்திருக்கிறார், ஜெயலலிதா அம்மா அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள் குரலாக இன்றைக்கு நான் தான் அதை எதிரொலித்துக்கிட்டு இருக்கிறேன். தொண்டர்கள் ஆதரவு அளப்பெரிய அளவில் இருக்கு. அதனால அது போதும் எனக்கு. ஓகே சார். ஆனால் நீங்க ஒரு பாஜக எதிர்ப்பாளர் தான். பாஜகவுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்புன்னு உங்களுடைய பல நேர்காணல்கள் தெரியும். கடந்த நேர்காணலை கூட கூட்டணி வைக்கக்கூடாதுங்க ஒரு ஸ்டாண்ட் தான் இருந்தீங்க. ஆனால் இப்போ உங்க ஸ்டாண்டு மாறி இருக்கே சார். கூட்டணி வேணும்னா இப்ப இந்த ஆளுகிற அந்த திமுக அரசாங்கம் இருக்கு பாருங்க, மிக ஒரு மோசமான ஒரு அரசாங்கமா இருக்கு. மிக மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு, கட்ட பஞ்சாயத்து, லஞ்சம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா தலை விரித்து ஆடுது. ஒரு பக்கம் வெறும் சித்தாந்தத்தை ஸ்டாலின் உயர்த்தி பிடிக்கிறார், அவ்வளவுதான். அதுல ஷோ காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா உள்ளுக்குள்ள மக்கள் இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. எங்க சொந்த ஊர்ல எங்க குலதெய்வம் கோயில் இருக்குது. 5000 குடும்பங்கள் நாங்க அதுல இருக்கோம். அதுல அந்த உள்ளூர் அமைச்சர் அரசாங்கம் கோயில் திருப்பணி செய்வதற்கு ஜியோ கொடுத்துட்டாங்க. ஒரு டோனார் 1 கோடி ரூபாயோ 50 லட்சம் ரூபாயோ போட்டு வேலை செய்யறாங்க. அரசாங்கம் பணம் தரல. ஆனா அந்த அமைச்சர் இதற்கு முன்பு இருந்த ஒரு தனி மனிதர், ஒரு 4-5 பேர், 5000 பேர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, ஒரு 4-5 குடும்பம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அவர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு அரசு அனுமதித்த ஒரு டோனார் செய்கிற அந்த பணியை அவர் அமைச்சர் கட்ட பஞ்சாயத்து பேசி தடுத்து நிறுத்துறாரு. காவல்துறையை வச்சு நீங்க அதை அந்த காம்பவுண்டோ அங்க இருக்கிற ரூம் எல்லாம் இடிச்சுட்டு வேலை செஞ்சீங்கன்னா போலீஸை வச்சு கேஸ் போட்டுருவேன் என்று சொல்றாரு. நான் கூப்பிட்டு பேசினேன், ஏங்க இது எங்க கோயிலுங்க என்று நான் வந்து சொன்னேன். வர சொல்லுங்க, கட்ட பஞ்சாயத்து பண்றேன்னு சொல்றாங்களே ஒழிய பிரச்சனையினுடைய நியாயத்தை உணர்ந்து அவர்கள் நடந்து கொள்வதாக இல்லை. அப்ப இது வந்து நான் தனிப்பட்ட பிரச்சனையை சொல்லல, தமிழ்நாடு முழுக்க. எல்லா துறைகளிலும் எல்லா அமைச்சர்களும் தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலை. அப்ப நாம சித்தாந்த ரீதியாக பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பது சரி. ஆனால் அதற்காக ஆளுகிற திமுக தொடர்ந்து ஆள வேண்டும் என்பதற்கு நாம் துணை போய்விட முடியாது. இன்றைய தேவை இந்த ஓராண்டு காலத்துக்கு, இப்ப இந்த நொடியிலிருந்து வருகிற சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரை நம்முடைய ஒற்றை நோக்கம் திமுகவை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்பணும். 234 தொகுதியிலையும் வாஷ் அவுட் பண்ண வைக்கணும். அப்ப விஜய் கூட அரசியல் களத்திலே அப்புறப்படுத்தி விட்டு வாக்கு சதவீதத்துல திமுக கூட்டணிக்கு எதிராக மீதி இருக்கிற அனைவரையும் ஒன்று திரட்டி தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கிற வகையில இந்த கூட்டணி கட்டி அமைக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு இந்த பாஜக பூச்சாண்டியை காமிச்சு அதிமுக கூட்டணி போகக்கூடாதுன்னு வெளியில நிறைய பேர் பேசுவாங்க. அவங்க எல்லாம் திமுக ஆதரவாளர்கள். அவங்க திமுக ஆள்வதற்கு இந்த சித்தாந்தத்தை பேசி உசுப்பி விடுவாங்க. நாங்க அதுல எல்லாம் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. அப்ப தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு இந்த இயக்கம் மேலும் வலுப்பெற வேண்டும். பாஜக சித்தாந்தத்தாலோ அல்லது மற்ற மாநிலங்களில் மாநில கட்சிகளை, கூட்டணி கட்சிகளை அழித்ததை போலவோ அதிமுகவுக்கு ஆபத்து நேர்ந்து விடாமல் தடுப்பதற்கு நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் அரணாக இருந்து அதை பாதுகாப்பாங்க. யார் முதல்வர் வேட்பாளராக இருப்பாங்க? அதிமுகவில் இருக்கிறவங்க இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியே இருக்கலாம். ஏன் அதுல என்ன இருக்கு? இல்ல, யார் வேணாலும் இருக்கட்டுமே. பல அரசியல் விமர்சகர் அவரே இருக்கட்டுமே, அதனால என்ன இருக்கு? ஒரு அரசியல் விமர்சகர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி யார் அதாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னால திமுக ஆதரவாளர்களா இருப்பாங்க. பத்திரிகையாளர்னு சொல்லுவாங்க, அரசியல் விமர்சகர்கள்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக ஆதரவான மனநிலையில இருப்பாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், தெளிவாக ஊடகங்கள்ல அமைக்கிற கட்டமைப்பு
ஐயையோ திராவிட சித்தாந்தம் போயிடுச்சே, இந்துத்துவா உள்ள வருதே எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவர்களது நோக்கம் என்பது அதிமுகவை உசுப்பேத்தி விட்டுட்டு திமுக தொடர்ந்து ஆளுகிற வகையில் அமைந்திருக்கும். அதற்கு நானோ அல்லது அதிமுகவை சார்ந்த யாருமே துணை போக மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் பாஜக மூலமாக எதிர்காலத்தில் தேர்தலுக்கு பிறகு நடக்கிற ஏதேனும் ஆபத்துகள் ஏற்பட்டால் அதை தடுத்து நிறுத்துகிற வல்லமை அதிமுகவுக்கு உண்டு. ஆனா இந்த நேரத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, இந்த கூட்டணி கட்டமைக்கப்பட வேண்டியது ஆளுகிற கட்சியாக முழுமையாக அதிமுக இருக்கணும். அரசியல் ரீதியாக பாஜக கொண்டு வர திட்டங்கள் எல்லாம் எதிர்ப்போம்லாம் சொல்றீங்க, அந்த பாஜக வளர விட மாட்டோம்னு சொல்றீங்க. கடந்த ஆட்சியின் போது உதய மின் திட்டம் அதை அம்மையார் ஜெயலலிதா ரொம்ப கடுமையாக எதிர்த்தாங்க. கையெழுத்து போட்டது எடப்பாடி தானே. சரி, இதெல்லாம் கடந்த காலத்தை நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நாம எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். கடந்த காலத்துல சில தவறுகள் நடந்திருக்கலாம், எதிர்காலத்தில் அது போல தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்வார்கள். அதை எப்படி சார் நாம நம்புறது? சரி, நம்பித்தானே ஆகணும். இப்போ இதுக்கு முன்னாடி கலைஞர் சர்க்கார் கமிஷன்ல குற்றஞ்சாட்டலையா, அதுக்கப்புறம் மக்கள் நம்பினாங்களா இல்லையா? ஊழல்னு சொல்லி 2006 to 2011 கட்ட பஞ்சாயத்து மோசமான அரசாங்கம்னு மக்கள் தூக்கி எறியலையா? திருப்பி வாய்ப்பு கொடுக்கலையா? ஏன் அது திருத்திக்குவாங்க அப்படிங்கிறதானே. ஓகே, அதிமுக திருத்திக்கிற இடத்துல வருவாங்களா? நிச்சயமா எந்த இடத்துல தவறுகள் ஏற்பட்டதோ கடந்த காலங்களில் அந்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதை சரி செய்து கொள்வாங்க. அந்த ஒருங்கிணைப்புங்கிறது எப்படி சார் சாத்தியமாகும்? நிச்சயமாக சாத்தியமாகும். பாஜக கூட்டணியவே ஏற்றுக்கொள்கிற பொழுது, அண்ணாமலையவே கூட்டணியில ஏற்றுக்கொள்கிற பொழுது, அப்புறம் அதிமுகவில் உடன் பயணித்தவர்களை ஏற்றுக்கொள்வதில் என்ன தயக்கம்? அதெல்லாம் ஒரு தயக்கம் இருக்காது. ஓபிஎஸ்க்கு என்ன பொசிஷன் கொடுப்பாரு? யாருக்கு? ஓபிஎஸ் அவர் உலக வங்கி தலைவராக்கிடுவாங்க. இது என்னங்க, அவங்க தகுதிக்கும் திறமைக்கும் தகுதியான இது இருக்கும். இதுல தனிப்பட்ட நபர்களது விருப்பு வெறுப்புகள் முக்கியம் அல்ல. ஓகே, கட்சினால முக்கியம் சொல்றீங்க. திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சியாக அது அமைய வேண்டும். அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன சார் பொசிஷன்? இதுவும் மறுபடியும் ஒரு எம்எல்ஏ அதெல்லாம் பார்க்கலாங்க. நான் அதெல்லாம் எம்ஜிஆரோடவே பார்த்துருக்கிறேன். அதை விடவா இன்னைக்கு எத்தனை பேர் எம்ஜிஆரோட பார்த்துருக்காங்க? இல்ல எம்ஜிஆர் உங்களுக்கு பதவி? நான் அதெல்லாம் கடந்த நிலையில இருக்கேன். ஓகே, பதவிகளை கடந்த நிலையில இருக்கீங்க? இல்ல, அப்படி இல்ல. எனக்கு என்னுடைய சித்தாந்தங்கள், என்னுடைய அந்த முடிவுகள், கொள்கைகள், தெளிவுகள், அதுல எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. எந்த சமரசத்துக்கும் நான் தயாரா. சமரசம்னா ஒரு தடம் புரள்வதற்கு நான் தயாராக இல்லை. இப்ப பல பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு தேர்தலில் சீட்டு கொடுக்கலன்னா அடுத்த தேர்தல் ஜம்மாயிடுறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர்? 8 பேர் அப்படி அமைச்சர்களா இருக்கிறாங்க, 12 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. ஒன்று திமுகல பல பேர் உடனே பாஜக நிலைப்பாட்டில் போய் இப்ப தினகரனோ ஓபிஎஸோ சசிகலாவோ பார்த்தீங்கன்னா பாஜக நிலைப்பாட்டில் இருப்பாங்க. பல முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஜகவிலேயே சேர்ந்து இருப்பாங்க. நான் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே. அதிமுக லேபிளோட தான் நீங்க இருக்கீங்க. அதாவது அதிமுக என்கிற அந்த கட்சி வலிமையானதாக விளங்க வேண்டும், ஆளுகிற கட்சியாக என்றென்றைக்கு விளங்க வேண்டும். அந்த ஒற்றை புள்ளி, அந்த ஒற்றை நோக்கம். எம்ஜிஆர் கட்சி தோற்கக்கூடாது. எம்ஜிஆர் கட்சி 1000 ஆண்டுகளுக்கு அண்ணாவின் படம் தரித்த அந்த கட்சி பட்டொலி வீசி பறக்க வேண்டும்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லியிருப்பாரு. அது நடக்கணும். அம்மா 100 ஆண்டு காலத்துக்கு அதிமுக எனக்கு பிறகும் ஆளும்னு சொல்லியிருப்பாங்க. அது நடக்கணும். இந்த இயக்கம் வலிமையானதாக இருக்கணும், தொண்டர்கள் பாதுகாப்போடு இருக்கணும், தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சியாக அதிமுக இருக்கணும். ஓகே சார், திமுக தூக்கடைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த அதிமுக பாஜக கூட்டணி தேவைன்னு சொல்றீங்களா சார்? ஆமா. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி டெல்லி விசிட் பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. திமுக தோற்கடிக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக இந்த கூட்டணி என்பது காலத்தின் கட்டாயம். ஒருங்கிணைந்த அதிமுகவில் இந்த கூட்டணி வரும்னு ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. காலங்கள் இருக்கு, காலங்கள் மாறும், காட்சிகள் மாறுங்கிற மாதிரி வரக்கூடிய நாட்களையும் ரொம்ப பல பிரேக்கிங்கள் வரும்னு நினைக்கிறேன். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி கேசிபி சார்.